தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாள்தான் தைப்பூசம். தைப்பூசம் விரதம் இருப்பவர்கள் இந்த வருடம் இந்த மாதமே ஆரம்பிக்கணும். முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் விரதம் இருப்பவர்கள் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலிருந்து சுத்தபத்தமாக இருக்கணும். காலை மாலை 2 வேளையும் குளிக்கணும். முருகரோட படத்துக்கு நேராக விளக்கு ஏற்றி வைத்து பூ வைத்து உங்கள் வேண்டுதலை வைக்கணும். மனமாற வேண்டிக்கோங்க. காலை மாலை 2 வேளையும் வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கணும். என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ ஒரு வேண்டுதலை முருகன்கிட்ட சொல்லி வேண்டிக்கோங்க. விரத நாட்களில் ஒரு வேளை உணவு எடுத்துக்கோங்க. இரவு நேரத்தில் பால் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பகல் நேரங்களில் தண்ணீர் அடிக்கடி குடிங்க. தண்ணீர் ரொம்ப முக்கியம். இப்போ விரத நாட்கள் எந்தெந்த நாட்களில் ஆரம்பிக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 48 நாட்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் டிசம்பர் மாதமே ஆரம்பிக்கணும். 15/12/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அன்னையிலேருந்து நீங்கள் விரதத்தை தொடங்கலாம். தைப்பூசம் 1/2/2026 பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. 48 நாட்களும் விரதம் இருப்பவர்கள் இந்த தேதியில் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். 21 நாட்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கிறவங்க 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். 6 நாட்கள் என்னையிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 26/1/2026 திங்கட்கிழமை ஆரம்பமாகுது. அதிலிருந்து 1/2/2026 தைப்பூசம் வரைக்கும் 6 நாட்கள் விரதத்தை தொடங்கி முடிக்கலாம். அடுத்து 3 நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 29/1/2026 வியாழக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். 1/2/2026 வரை தைப்பூசம் வரை. அடுத்தது ஒரு நாள் விரதம் இருப்பாங்க. அந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க கடுமையான விரதம் இருப்பாங்க. முழுவதுமே உணவு அருந்தாமல் ஆகாரம் எதுவும் இல்லாமல் கூட இருப்பாங்க. அவங்க என்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/1/2026 சனிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அதுலேருந்து தைப்பூசம் வரைக்கும் ஒரு நாள் விரதம் இருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த நாட்களில் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்றத 48 நாட்கள், 21 நாட்கள், 6 நாட்கள், 3 நாட்கள், 1 நாட்கள் இதில் எந்த நாட்களில் நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்களோ அந்த நாட்கள்லேருந்து நீங்கள் இந்த தேதியை குறித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விரதத்தை கடைப்பிடிங்க. உங்கள் உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். நம் உடல் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைத்தால் தான் நம் விரதத்தை முழுமையாக கடைப்பிடிக்க முடியும். அதனால் எந்த நாட்களில் விரதம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கிட்டு அந்த தேதியில் ஆரம்பிங்க. முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்.